विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि। भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुः आत्मा इति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। आसाम्नः गतिरिति स्वर इति होवाच स्वरस्य का गतिरिति प्राण इति होवाच प्राणस्य का गतिरिति अन्नमिति होवाच अन्नस्य का गतिरिति आप इति होवाच। लब्ध अनुमतिः आह का साम्नः प्रकृतत्वात् उद्गीतस्य उद्गीतो हि यत्र उपास्यत्वेन प्रकृतः परोवरीयान्सम् उदगीतम् इति च वक्ष्यति। गतिः आश्रयः परायणमित्येतत्। கதி எதை சென்று அடைகிறது, எதனால் தாங்கப்பட்டிருக்கிறது. அதுல பரோவரியாம்சம் உத கீதம், இது அடுத்த கண்டத்துல எது நிறைவான முடிவான ஆதாரம் அப்படிங்கிறத அங்க கொண்டு போய் நிறுத்த போறது. இது பரோவரியான், அப்பால் இருப்பதும் முடிவாக இருப்பதுமாக எது இருக்கு. பரஹா வரியா, வரியகனா உயர்வானதுன்னு அர்த்தம், பரஹானா அப்பால் இருக்கிறதுன்னு. பரோவரியஸ்தத்தை ஆத்மால போய் நிறுத்த போறது உபாசனையாக ஸ்ருதி. அதனால இங்க இவர் முதல்ல அனுமதி வாங்கிட்டு பதில் சொல்றார், கேள்வி கேட்கிறார். தாமத்திற்கு எது கதி என்று கேட்டார். கத்தினா ஆசிரியம் பராயணம் அப்படின்னு பாஷிகாரர் அர்த்தம் கொடுத்தார். அப்படி கேள்வி கேட்ட உடனே தால்பியர் பதில் சொல்றார் ஸ்வரம் அப்படின்னு சொல்றார். கானத்திற்கு, கானம்னாலே ஸ்வரத்தினால ஆனது. அப்போ ஸ்வரம் காரணம், கானம் காரியம், காஸ் எஃபெக்ட் இல்லையா. ஸ்வரம் தான் காசு, கானம் சாமம் உத்கீத சாமம்ங்கிறது எஃபெக்ட். ஸ்வரத்தினால ஆனதுதான் சாமம். அப்போ சாமத்துக்கு ஸ்வரம் தான் ஆதாரம். சாமம் ஆதேயம். டெக்னிக்கலி ஆதேயம் இங்க கிடையாது, ஆதாரம் ஆதேயம். வெண்ணைக்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு வெண்ணெய் ஆதாரமான்னு ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்கு. அப்போ ஸ்வராத்மகமாக இருக்கிறதுனால சாமத்திற்கு ஸ்வரம் ஆதாரம். அடுத்தது யோ யதாத்மகா சஹா தத்கதிஹி ததாஸ்ரயஸ்ச பவதி இதி யுக்தம் மிருதாஸ்ரயைவ கட்டாதி. எப்படி மண்ணை ஆசிரியிச்சுதான் கட்டம் இருக்கோ, மண்ணுதான் கட்டமோ, அந்த மாதிரி ஸ்வரம்தான் சாமம். அதனால ஸ்வரமே சாமத்திற்கு கதி, உத்கீதத்திற்கு கதி. ஸ்வரஸ்ய காகதிஹி இதி பிராணஹா இதி ஹோவாச்ச. இதெல்லாம் அப்படியே உபாசனை பண்ணிட்டே போகணும். மெடிடேஷன். சாமம் பாடுறவன் இது அடுத்ததாக இப்படி உபாசிக்கிறது, இப்படி பார்க்கறது திருஷ்டி. அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு விதமாக உபாசனை.
ஸ்வரத்திற்கு எது கத்தினா பிராணன். பிராணன்லதான் ஸ்வரம் நிக்குது. பிராணன் சரியா இல்லைன்னா ஸ்வரம் சரியாவே வராது இல்லையா? வயசானவங்க 45-50 வயசுக்கு அப்புறம் சங்கீதம் பாடினா ஸ்ருதி நிக்காது. பெரிய பெரிய வித்வான்கள் அந்த காலத்துல இருந்தவாளுக்கே நிறைய பேருக்கு வயசான அப்புறம் ஸ்ருதி நிக்கல. ஜிஎன்பி இந்த மாதிரி பீப்புளுக்கு ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் இருக்காது ரோட்ல இல்லையா? ஸோ பிராணன் சரியா இல்லாததுனால ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதனால பிராணன் தான் ஸ்வரத்திற்கு ஆதாரமாக இருக்கு. பிராணனுடைய கதியை பொறுத்து தான் சங்கீதமே வரப்போறது, ஸ்வரம் வரப்போறது. அதனால பிராணன் இதுக்கு ஆதாரம். பிராண நிஷ்பாத்யோஹி ஸ்வரஹா தஸ்மாத் ஸ்வரஸ்ய பிராணஹா கதி. அடுத்ததாக பிராணஸ்ய காகதின்னு கேட்கிறார். அன்னம்னு சொன்னார். அன்னமிதி ஹோவாச்ச அன்னாவஷ்டம்போஹி பிராணஹா. எனர்ஜி எங்கேருந்து வருது? ஃபுட்டுல இருந்து தான் வருது. துஷ்யதி வை பிராண ரித்தே அன்னாத்துன்னு ஸ்ருதி. நமக்கும் தெரியும், ஸ்ருதியும் சொல்றது. காஞ்சி போயிடுறது பிராணன் சாப்பாடு இல்லை. அன்னந்தாம இத்திச்ச அன்னஸ்ய காகதி ஆபஹா. அன்னத்துக்கு கதி ஜலம். அப்சம்பவதி சம்பவத்வாத் அன்னஸ்ய. இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. அடுத்தது அபாம் காகதிரிஹி இத்யசௌ லோகஹா இதி ஹோவாச்ச அமுஷ்யலோகஸ்ய காகதிரிதி ந ஸ்வர்க்கம் லோகம் அதிநயேத் இதி ஹோவாச்ச ஸ்வர்க்கம் வயம் லோகம் சமாபிசம்ஸ்தாபயாமஹ ஸ்வர்க ஹி சாமேதி. அடுத்ததா கேட்கிறார், இந்த ஜலத்திற்கு எது கதி? அசௌ லோகஹாங்கிறார். பதில், இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த பூலோகம் இருக்கே, இந்த லோகம்தான். ஏன்னா இந்த லோகத்துல இருந்து ஜலம் மேல போறது. இங்கதான் ஓஷன்ல இருக்கு, சீல இருக்கு. அந்த ஜலம் மேல போய் திருப்பி விருஷ்டியா வருது. அதனால ஜலத்திற்கு எதிராக கத்தின்னா இந்த பூலோகம் தான் கத்தி. அடுத்ததாக இந்த லோகத்திற்கு காகத்தின்னு கேட்கிறார். இவர் பதில் சொல்றார். அப்படியே கேட்டுன்னு போகக்கூடாது. இப்ப நான் சொல்ல போறதுதான் கடைசி. சொர்க்க லோகம், அதுக்கு மேல நம்ம சொல்லப்படாதுன்ட்டாரு. சொர்க்கம் லோகம் அதி நயே இதிகோவாச்ச சொர்க்கம் வயம் லோகம் சமாபி சம்ஸ்தாபயாம. இப்படி ஒன்னொன்னா வந்தாச்சு. இது கடைசியில இந்த பூலோகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது சொர்க்கம் தான். அதனால சொர்க்கம் தான், சொர்க்கத்துலதான் சாமம் ஸ்தாபனமா நிக்கிறது அப்படின்னு சொல்றார். சமாபி சம்ஸ்தாபயாமஹா சொர்க்க சம்ஸ்தாபம் ஹி சாம. சொர்க்கத்துல ஸ்தாபிதமாக பிரதிஷ்டிதமாக இருக்கு சாமம். இப்படி ஒவ்வொரு வழியா போய் சாமம் ஸ்வரம், ஸ்வரத்துல இருந்து பிராணன், பிராணன்ல இருந்து அன்னம், அன்னத்துல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவி, பிருத்திவில இருந்து சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு இவர் சொல்றார். அபாம் ஹி கதிரிதி அசௌ லோகஹா இதி ஹோவாச்ச. அபாம் காகதி. ஆப்பு ஜலத்திற்கு எது கத்தின்னா இந்த உலகம். பாஷ்யம் அமுஷ்மாத் ஹி லோகாத் விருஷ்டி சம்பவதி. இந்த பூமியில இருந்துதான் மழை பெய்யறது. ஜலம் இங்க இருந்துதான் மேல போயிட்டு மேகமாகி திருப்பி வருது. அதனால ஜலத்திற்கு இந்த பூமி ஆதாரம். அமுஷ்யலோகஸ்ய காகதிஹி இதி பிருஷ்டஹா. இந்த உலகத்திற்கு எது கதின்னு கேட்டவனே தால்பியர் சொல்றார். சொர்க்கம் அமும் லோகம் அதீத்ய ஆஸ்ரயாந்தரம் சாம நயேத் கஷ்டித் இதி ஹோவாச்ச. சொர்க்கம் அமும் லோகம் அதீத்ய, இந்த சொர்க்க லோகத்தை தாண்டி ஆசிரயாந்தரம் நயேத், இந்த சொர்க்கத்தோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேல திருப்பி இதுக்கு எது ஆதாரம்னு கேட்கப்படாது. ஏன்னா சொர்க்கம் தான் அல்டிமேட். நீ நிறைய மதங்கள்ல எல்லாம் சொல்றான்ல, ஹெவன் தான் ஃபைனல். அதுதான். ஏன்னா அங்கதான் காட் இருக்காரு. அவருக்கு மேல ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து தான் கிரியேஷன்லாம் வந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அதனால சொர்க்கத்தோட நிறுத்திக்கப்பா, அதுக்கு மேல எல்லாம் போக முடியாதுன்னு அந்த மாதிரியே சொல்றாரு இவர் பதில் தால்பியர். சொர்க்கம் அமும் லோகம் அதீத்திய ஆசிரிய அந்தரம் சாம நயேத் கஷ்டித். சொர்க்கத்தை தாண்டிய வேற எந்த லோகமும் எதுவும் ஆசிரியம் கிடையாது. பரம ஆசிரியம் சொன்னார்ல, பர, இந்த வார்த்தை சொன்னாரே, பரோவரியாம்சம் உதகீதம். பரோவரியாம்சமாக இருக்கிறது இந்த சொர்க்கம் தான். இதை தவிர வேற ஆசிரியம் கிடையாதுன்ட்டார். இதி ஹோவாச்ச ஆக அத்தஹ வயமபி ஸ்வர்க்கம் லோகம் சாம அபி சம்ஸ்தாபயாமஹா.
அதனால இந்த சாமத்தை வந்து நம்ம எப்படி தியானம் பண்ணணும்? இன்டைரக்ட்லி சொர்க்கத்து மேல ஆசிரியிச்சுதான், சொர்க்கலோகத்தை ஆசிரியிச்சுதான் சாமம் இருக்கு. சொர்க்கத்தினால பாடப்படுறது இந்த சாமம், சொர்க்கத்திலேருந்து வந்தது இந்த சாமம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சொர்க்கலோக பிரதிஷ்டம் சாம ஜானீம இத்தியர்த்தா. சொர்க்கலோகத்துல இதுக்கு பிரதிஷ்டை இருக்குன்னு எடுத்துக்கணும். சொர்க்க சம்ஸ்தாபம் சொர்க்கத்வேன சம்ஸ்தவனம் சம்ஸ்தாவஹா யஸ்ய தத் சாம சொர்க்க சம்ஸ்தாபம் யஸ்மாத் சொர்க்கோ வை லோகஹ சாமவேத இதி ஸ்ருதிஹி. யஸ்மாத் ஏன்னா சொர்க்கோ வை லோகஹ சாமவேதஹன்னு ஸ்ருதியே சொல்லிடுது. சாமவேதத்தினுடைய லோகம் சொர்க்கலோகம். அதனால சொர்க்கத்தினால தாங்கப்படுறதுதான் சாமம். சொர்க்க சம்ஸ்தாபம் அப்படின்னு சொர்க்கத்துல ஊன்றி இருக்கிறது சம்ஸ்தாபம் அப்படி எடுத்துட்டாகணும்ட்டார். சாமவேதா இது ஸ்ருதி. அடுத்ததாக ஷிலகர் சொல்றார். தம்ஹ ஷிலகா ஷாலாவத்யைகிதாயனம் தால்பியமுவாச்ச அப்பிரதிஷ்டிதம் வை கில தே தால்பிய சாம யஸ்வே தர்ஹி ப்ரூயான் மூர்தா தே விபதிஷ்யதீதி மூர்தா தே விபதிஷ்யதி விபதேதிதி. இப்போ அந்த தால்பியர் என்ன சொல்லி பிடிச்சார்? சொர்க்கம்தான் பிரதிஷ்டா, சொர்க்கத்துலதான் நிக்கிறது போய் சாமம்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ ஷிலகர் அவர்கிட்ட சொல்றார், தம்ஹ ஷிலகா ஷாலாவத்யா. அந்த ஷலாவத்தனுடைய புத்திரனாகிய ஷிலகர் சேகிதாயனருடைய புத்திரனாகிய தால்பிய கோத்திரக்காரர்கிட்ட சொல்றார், அப்பிரதிஷ்டம் வைகிலத்தே. சொர்க்கத்துல போய் நிக்குதுன்னு சொல்றியே, நீ சொல்ற அந்த முடிவுனால சாமம் அப்பிரதிஷ்டிதம் ஆயிடுது, சரியா கால் ஊனி நிக்கலன்ட்ட. பிரதிஷ்டா இல்ல, அசம்ஸ்திதம், நாட் வெல் ரூட்டட். அதாவது நீ சரியான இடத்துல போய் அதை நிலைக்க வைக்கவில்லை. சொர்க்கமே வந்து அந்நியாசிரியமா இருக்கிறதுனால நீ சொன்னது சரியில்லைன்ட்டார். ஏன்னா விசாரம் தானே நடக்கிறது. பிரதிஷ்டிதம்னா சுப்பிரதிஷ்டிதம்னா என்ன அர்த்தம்? சம்ஸ்திதம்னா எங்க போய் நீ அதை நிறுத்துறியோ அது ஆடக்கூடாது. இங்க நீ சொன்ன இடம் வந்து ஆட்டம் காண்றதுங்கிறார். சொர்க்கம் தான் வந்து இதுக்கு ஆதாரம்னா கொஞ்சம் வந்து சரியான பிரதிஷ்டை இல்ல. சொர்க்கம் தான் நீ தீர்மானம் பண்ணி இப்ப என்கிட்ட சொன்னியே, அது சரியான பிரதிஷ்டை இல்லைன்ட்டார். அப்பிரதிஷ்டிதம் வை இல்ல தே தால்பிய. ஏ தால்பியரே, நீர் சொன்ன வாதம் சரியான பிரதிஷ்டையில கொண்டு போய் சாமத்தை நிறுத்தவில்லை. சாம எஸ்து ஏதர்ஹி ப்ரூயான். அதனால இத மாதிரி நீ சொன்னத யாராவது பார்த்து கேட்டான், இது விஷயம் தெரிந்தவர்கள் உனக்கு சாபம் கொடுத்தா, ப்ரூயாத் மூர்தாதே விபதிஷ்யதீதி. மூர்தானா தலை. இந்த இதுல வருமே விக்ரம் ஒரு வேதாள், அதுல வந்து இந்த இது கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லன்னா உன்னோட தலை கதபக்னோ பவிஷ்யதி, 100 தூளா வெடிச்சிடும் அப்படின்னு அது சொல்லும். விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம், இதுக்கு பதில் நீ சரியான பதில் சொல்லன்னா தலை சுக்குநூறா வெடிச்சு விழுந்துரும். சுக்குநூறுனா அதான் சதபக்னம். இங்க அது மாதிரி உன் தலை கீழே விழுந்துரும். தலை கீழே விழுந்துரும்னா என்ன அர்த்தம்? நம்ம இதை ஃபிகரேட்டிவா எடுத்துக்கலாம். நிஜமாவே இதுல ஆக்சுவலி நிஜமாவே தலை விழுந்துரும் அப்படின்னு தான் வந்து பாஷ்யமாறுது. பட் அவருடைய ப்ரைடு போயிடுதுன்னு அர்த்தம். இட்ஸ் ஆஸ் தோ ஹி ஹஸ் லாஸ்ட். ஒருத்தர் வந்து ஒரு வித்வானுக்கு வந்து எது பிரதானம்? கௌரவம் தானே பிரதானம். ஒன்ஸ் கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வித்வானால ஒரு இடத்துல போய் பேச முடியுமோ? நம்ம ஒருத்தர் வித்வான்னா அவன் வார்த்தைக்கு கௌரவம் இருக்கணும். ஒன்ஸ் வந்து இவர் சொல்றார் சும்மா அடிச்சு விடுறாரு சார் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. கிரெடிபிலிட்டி இல்லைன்னா அந்த பர்சனோட வார்த்தை அதுக்கப்புறம் வித்வானுக்கு வந்து ஸ்டேச்சர் இருக்காது. ஸோ இவர் ரொம்ப தீவிரமா ஆர்கியூ பண்ணி சாமந்தான்னு சொல்றாரு. அது இல்லைன்னாச்சுன்னா இவருக்கு சரியா தெரியல சாஸ்திரம்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடும். நமக்கே வந்துடும்ல. உடனே என்ன தோன்றது? ஓ, தால்பியருக்கு ஷிலகருக்கு தான் தெரியும் போல இருக்கு, தால்பியருக்கு பெருசா ஒன்றும் தெரியல. மைண்ட் கன்க்ளூட். இந்த ஒரு விஷயத்துல ஷிலகருக்கு தால்பியரோட அதிகமா தெரிஞ்சிருக்கலாம், வேற விஷயத்துல ஷிலகரோட தால்பியருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து சுபாவம் தானே, எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா
சைக்கலாஜிக்கலி என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு தீவிர ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது தப்பா எடுத்துனா கௌரவம் போயிடுறது, ஒன்றும் லகுத்துவம் வந்துடுது, ஒரு சந்தேகத்தோட பாக்குற தன்மை வந்துடும். அதனால அப்படி எடுத்துக்கலாம். மூர்தா விபதிஷ்யதி, மூர்தா விபதிஷ்யதினா உன் தலை விழுந்துரும் கீழேன்னு, லிட்ரலி அதான் அர்த்தம். மூர்தாதே விபதிஷ்யதி மூர்தாதே விபதே பாஷ்யவாமா. தம் இதர ஸ்ரீகலஹா சாலாவத்தியா சைகிதாயனம் தால்பியமுவா. சிலகா, சிக்கலகான்னு இருக்கு. சிலக்கர் சாலாவத்தியர் தால்பியரை பார்த்து சொல்றார், அப்பிரதிஷ்டிதம் அசம்ஸ்திதம், பிரதிஷ்டை இல்லை நீ சொன்னது. பரோவரியஸ்துவேன அசமாப்த கதிஹி, அதான் நீ சொன்ன வரைக்கும் ஓகே, காமந்தான் கதி இந்த பிருத்திவிக்கு, ஆனா அதுதான் பரோவரியன்னு சொல்ல முடியாது. அசமாப்தாகதி, அசமாப்த கதின்ட்டார். பரோவரியஸ்துவேன, இதுக்கப்புறம் வேற கதி இல்லை அப்படிங்கிற இடத்துல போய் நிக்கணும் இல்லையா? ஒவ்வொன்னா சொல்லிட்டே போறேன்னா கடைசியில எது தாண்டி எதுவும் இல்லை. அதுதான் பரஹா. ஆத்மா எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். என்னுடைய நான் அப்படின்னா தனே நஷ்டே அகம் நஷ்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். என்னை சுத்தி இருக்கிற பொருள்கள் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் போச்சுன்னா நான் போனதுக்கு சமம். அப்ப ஆத்மா தனம் என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்தது ஆத்மான்னு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இந்த தேகம்தான் ஆத்மா. இந்த தேகம் எது ஆதரிச்சிருக்கு? ஏன்னா நம்ம சொந்த பந்தம் சுத்தி இருக்கிற பணங்களும் எல்லாம் இந்த தேகத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கு. தேகம் எதை ஆசிரியிச்சிருக்குன்னா இந்த தேகத்தை சென்ஸ் பண்ணக்கூடிய என்னோட சென்சஸ் ஆசிரியிச்சுதான் இருக்கு. சென்சஸ் எதை ஆசிரியிச்சிருக்கு? புத்தி ஆசிரியிச்சிருக்கு, மனசு ஆசிரியிச்சிருக்கு. மனசு புத்தி எதை ஆசிரியிச்சிருக்குன்னா அகங்காரத்தை ஆசிரியிச்சிருக்கு. அகங்காரம் எதை ஆசிரியிச்சிருக்கு? சுத்த சைதன்யம் கான்சியஸ்னஸ் ஆசிரியிச்சு. கான்சியஸ்னஸ் எதை ஆசிரியிச்சிருக்கு? அது எதையும் ஆசிரியக்கல. அந்த சத்தாவானது சுப்பிரகாசமா இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, அஸ்தித்வத்தை கொடுக்கறது. அப்போ அது பிரதிஷ்டா. அதுக்காக சொல்ல வந்தேன், அதுக்கு பரஹா எதுவும் இல்லை. அதனால அதை பர ஆத்மான்னு சொல்றோம். என் சம்பந்தமான வஸ்துக்களுக்கு என் தேகம் ஆத்மா, என் தேகத்துக்கு இந்திரியம் ஆத்மா, இந்திரியத்துக்கு மனசு புத்தி ஆத்மா, புத்திக்கு அகங்காரம் ஆத்மா, அகங்காரத்துக்கு சைதன்யம் ஆத்மா, சைதன்யம் சுப்பிரகாசமா இருக்கிறதுனால அதுக்கு வேற ஆத்மா கிடையாதுன்னா அது பரமாத்மா இல்லையா? அதுதான் பரஹா வரியா. அது மாதிரி இங்க சாமம் எங்க பிரதிஷ்டிதமா இருக்குன்னு போனா பரோவரியமாக எது இருக்கோ அங்கதான் போய் நிறுத்தணும். நடுவுல ஒரு இடத்துல நிறுத்திட்டு மனசுதான் அப்படின்னு விஞ்ஞானவாதி மாதிரி சொன்னேன்னா அது அப்பிரதிஷ்டிதம்னு சொல்லுவோம். க்ஷணிக விஞ்ஞானம்னு ஒரு புத்திஸ்டோட வியூ என்னன்னா எல்லாமே மனசுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, மைண்டோட முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த மைண்டு, அதுவும் இல்லாத ஒண்ணுதான் கரெக்ட். அதனால அதுக்கு ஒன்றும் ஆதாரம் கிடையாது, க்ஷணிக்கம்தான். அதனால வேர்ல்டுங்கிறது கம்ப்ளீட்லி இல்யூஷன். அதுதான் புத்திஸ்டோட வியூ. கணிக விஞ்ஞானவாதின்ற ஒரு டைப் ஆஃப் புத்திஸ்டோட வியூ. அப்போ அது அப்பிரதிஷ்டிதம்னு சொல்றோம் நம்ம. ஏன்னா அதுக்கும் ஆசிரியம் இருக்கு, ஆசிரியம் இல்லாம மனசு இருக்க முடியாது. அது மாதிரி இங்க பரோவரியஸ்துவேன அசமாப்தகதி சாம, இதுதான் பரம் அவரம்னு வரியம்னு சொல்ல முடியாது. வை தியாகமம் ஸ்மாரயதி கில இதி ச தால்பியதே தவ சாம. வைன்னு வார்த்தை இருக்கணும். சாலாவத்திய சேகிதாயனம் தால்பியம் உவாச்ச அப்பிரதிஷ்டிதம் வை. வைனா இண்டீடு இல்லையா? இங்க வேதத்திலேயே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஸ்மரண பண்ணி சொல்றார். ஏன்னா இண்டீடுனா என்ன பேசிஸ்ல இண்டீட்? நீ லாஜிக்கலா மட்டும் இண்டீடு சொல்றியா, இல்ல வேற ஸ்ருதி ஆதாரத்தை வச்சு சொல்றியா? இங்க ஆகமம் ஸ்மாரயதி கில இத்திச்ச வை கில, ரெண்டு வார்த்தை வருது பதம். அப்பிரதிஷ்டிதம் வை கில அப்படின்னு. இத்திச்ச தால்பியதே தவ சாம, ஓ சாம அப்பிரதிஷ்டிதமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்னன்னா எஸ்து அசகிஷ்ணு சாமவித்து ஏதர்ஹி ஏதஸ்மின் காலே ப்ரூயாத் கஷ்டித் விபரீத விஜானம் அப்பிரதிஷ்டிதம் சாம பிரதிஷ்டிதம் இதி ஏவம் வாதபராதினோ மூர்தா சிரஹ தே விபதிஷ்யதி விஸ்பஷ்டம் பதிஷ்யதி இதி. தானா தலை விழாது. யாரோ தான் அசகிஷ்ணு, உன்னோட இந்த அஜ்ஞானத்தை பொறுத்துக்க முடியாத சாமவித்து. இது பொறுத்துக்க முடியாதுன்னா என்ன? சில பேருக்கு இப்போ ஒரு வித்வானால இன்னொரு வித்வானையே பொறுத்துக்க முடியாது.
ஜென்ரலா சொல்றேன். சங்கீத வித்வான் இருக்கான், ஒரு சங்கீதம் தெரிஞ்சவன இன்னொரு போய் உட்கார்ந்து கேட்க சொன்னா கொஞ்ச நாளைக்கு மேல முடியாது, அவளுக்கு கஷ்டம். ஏன்னா பண்டிதாக தோஷதர்ஷினகான்னு அது மைண்டே அந்த மாதிரி தப்பதான், தப்ப சகிச்சுக்க முடியாது. ஏன்டா கோவம் வருதுன்னா அது அப்படிதான், அது சுபாவம். ஒரு எல்லா இடத்துலயும் பாக்குறோமே, இந்த ஒய்ஃபுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறது மாதிரி ஃபாரின்ல எல்லாம் இருக்கும் பொழுது கார் ஓட்ட சொல்லி கொடுப்போம். அது இருக்க ரொம்ப சிரமம். ஏன்னா நம்மளால அந்த ஒரு நம்மளும் இதே மாதிரி தப்பு பண்ணி தான் கத்துட்டு இருப்போம். பட் அதெல்லாம் வந்து அந்த டயத்துல மைண்டுக்கு வராது. தப்பு பண்ணா ஏன் இப்படி ஓட்டுற, ஏன் அப்படி திருப்புற அப்படின்னு. ஏன் அப்படின்னா அது அது கொஞ்சம் கஷ்டம் தப்ப ஸ்டாண்ட் பண்றது. மேத்தமேட்டிக்ஸ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். நம்ம வந்து அப்பதான் அவ கத்துக்க ஆரம்பிக்கிறான்றது புரியணும் இல்லையா? சோ அந்த சகிஷ்ணுத்துவம் கம்மி. அப்போ இந்த சாமத்தை பத்தி ஒரு வித்வான் வராரு, இவங்க முந்திரி கொட்ட மாதிரி சொர்க்கம்தான் அப்படின்னு ஒரு இதுவா சொன்னா, விஷயம் தெரிஞ்சவருக்கு என்னடா அவன் இப்படி இருக்கானேன்னு வரும் இல்லையா? அதுல எல்லாருக்கும் வரலைன்னாலும் சில அசகிஷ்ணும் இருப்பா, சில பேருக்கு கோவம் வந்துடும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பு பண்றதை பார்த்தா கோவம் வர்றவா நிறைய பேர் இருக்கோம் இல்லையா? இது ரொம்ப ஆச்சாரம் பாக்குற வயசானவ எல்லாம் வந்து ஒரு சின்ன எச்சலை தொட்டுட்டா, 10 தொட்டுட்டான்னா ஒரு கோவம் வரும். ஏன்னா அவளால் அதை ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது அசகிஷ்ணுத்துவம் இந்த விஷயங்கள்ல இருக்கும். ஏன்னா அது ஒரு இம்பேஷன்ஸை கொடுக்கறது சகஜம் தானே, நிறைய விஷயத்துல பாக்குறோம். அந்த மாதிரி இந்த சாமவேதி இப்படி சொன்னதை பார்த்த ஒரு அசகிஷ்ணு இருந்தால், அதுக்காக சொன்னேன் கான்டெக்ஸ்டுக்காக. எஸ்து அசகிஷ்ணு சாமவித்து, சாமம் தெரிஞ்ச இந்த தத்துவார்த்தம் தெரிஞ்ச ஒருத்தர், ஆனா கோபம் இருக்கிறவர், துர்வாசர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா, ஏதர்ஹி ஏதஸ்மின் காலே ப்ரூயாத், இந்த மாதிரி சமயத்துல என்ன சொல்வார்? கஷ்டித் விபரீத விஜானம் அப்பிரதிஷ்டிதம் சாம பிரதிஷ்டிதம் இது. நீ தப்பா சொல்ற. இப்போ அப்பிரதிஷ்டிதமா இருக்கிற சாமம் சொர்க்கத்துல போகும்பொழுது அங்க பரோவரியஸ்துவம் சித்திக்கல, ஆனா அவ்வளவுதான், அதுக்கு மேல போக வேண்டியது இல்லைன்னு அடிச்சு சொல்ற இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொல்லுது ஸ்ருதி. என்னடா அது, எதுக்கு இவர் அடிச்சு சொன்னார்? வெறும் சாதாரண கேள்விதான் இவர் கேட்டார். இந்த லோகத்துக்கு எது பிரதிஷ்டிதம்னு சாமன் சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையோ? இவர் சாமத்தை தாண்டி ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வேற சேர்த்தார். அதனால இவர் சொன்னார், நீ இவ்வளவு தீர்மானமா சொல்றிய, நீ தப்பான விஷயத்த இப்படி அடிச்சு சொல்ற, நீ யாராவது அசகிஷ்ணு வந்தான்னா என்ன பண்ணுவான்? ஏவம் வாத அபராதினஹா மூர்தா சிரஸ்தே விபதிஷ்யதி விஸ்பஷ்டம் பதிஷ்யதி, அவன் சாபம் கொடுத்துருவான். என்ன இந்த மாதிரி வாதம் பண்றியே, உன்னோட தலை கீழே விழுந்துரும், விழட்டும் அப்படி. ஏவம் உக்தஸ்ய அபராதினஹா ததா ஏவ தத் விபதே ந சம்சயஹ நது அகம் பிரவீமி இத்தியபிப்பிராயம். அதனால இப்படி சொல்லிட்டான்னா, ஏவ முக்தஸ்ய அபராதினஹா, இந்த மாதிரி அபராதம் பண்ணவாளுக்கு ஒரு வித்வான் வந்து உன் தலை கீழே விழுன்னு சொன்னா விழுந்துரும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் வித்வான்றதுனால. நத்து அகம் பிரவீமி, நம்ம நண்பர்களா இருக்கோம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், தப்புன்றதோட நான் நிறுத்திக்கிறேன், தலை வேட்டும் நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. பட் வேற யாராவது இந்த மாதிரி வந்தான்னா அவன் சாபம் கொடுத்தா தலை கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றார். சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒண்ணு இவர் கோவம் வந்து சொல்லியிருக்காரு, ஏன் இப்படிலாம் சொன்னேன்னா அவ்வளவுதான்ப்பா, யாராவது சாபம் கொடுத்துட போறான் ஜாக்கிரதை அப்படிங்கிற இன்டென்ட்ல கூட சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு நீ சொல்றது தப்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு இதுவா சொல்றது, அவசரப்படக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி காமிக்க கூடாது, நிறைய விஷயம் இதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஈகோ காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறுத்திருக்கலாம் வெறும் சொர்க்கம்தான் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பிரதிஷ்டைன்னு அவர் கேட்டா வேற இல்லைன்னாலும் சொல்லியிருக்கலாம். இவரா அவசரப்பட்டு அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேலாம் போகக்கூடாதுன்னு முந்திரி கொட்ட மாதிரி சொன்னார். அதனால இவருக்கும் வந்து, ஏன் நான் ஒன்றும் சொல்லப்பா, ஆனா வேற யாராவது விஷயம் தெரிஞ்சவர் வந்தாருன்னா சாபம் கொடுத்துருவார். நனு இதுல ஒரு சந்தேகம் வேற கலப்புறாரு பாஷ்யக்காரர். மூர்த்த பாத்தார்ஹம் சேத் அபராதம் கிருத்தவான், தலை விழற அளவுக்கு ஒரு பெரிய அபராதத்தை தால்பியர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோயேன், அப்போ
அத்தகா பரேண அனுக்தஸ்யாபி பதேன் மூர்த்தா. அடுத்தவன் வந்து சாபம் கொடுத்தாதான் வேணுமான்னு அந்த தலை தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கான கர்ம பலன் தலை கீழே விழறதுதான்னா அது தானாவே விழுந்துருந்தமே. நச்சேத் அபராதி உக்தஸ்யாபி நைவ பதத். நச்சேத் சப்போஸ் அது அவ்வளோ பெரிய அபராதம் இல்ல, தலை விழற அளவுக்கு ஒரு அபராதம் இல்லைன்னா எவனோ ஒருத்தன் சாபம் கொடுத்ததுனால மட்டும் அது விழுந்துற போறது. ஏன்னா இவனுடைய கர்மா தான் அது விழறதையோ விழாததையோ வந்து நிர்ணயம் பண்ணணுமே ஒழிய, எவனோ ஒருத்தன் வந்து சாபம் கொடுக்கறது வந்து அது எப்படி நிர்ணயம் பண்ணும்னு கேள்வி. அந்யதா அகிருதாபியாகமஹா கிருதநாசஸ்ச ஸ்யாதாம். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து இந்த கர்மா விஷயத்திலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபெக்ட் ஆயிடும். கிருதநாசா என்ன அப்படின்னு இதுக்கு என்ன பதில் சொல்றாரு நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.